Hi guys, நான் உங்க லேகா. இன்னைக்கு டே 2 ஆஃப் பிஎஸ்சி விஸ்காம் பார்க்க போறோம். இன்னைக்கு ஆக்சுவலி எங்களுக்கு கிளாஸ் கிடையாது சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் சொல்லி தான் கூப்பிட்டுருந்தாங்க. பட் ஆனால் எங்கள் மேம் மண்டே ஆப்சண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே நான் உங்களுக்கு எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 hours கிளாஸ் எடுத்தாங்க. அவங்க எங்களோட கிளாஸ் டீச்சர். அவங்க என்ன ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா விஷுவல் ஆர்ட்ஸ் அண்ட் ஏஸ்தெட்டிக்ஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் விஷுவல் கம்யூனிகேஷன்னா என்னன்னு சொல்லி எங்களுக்கு புரிய வச்சாங்க. விஷுவல் கம்யூனிகேஷன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றது, ஒரு விஷுவல் எலமெண்ட்ஸ் மூலயமா மேபி ஒரு பிக்சர், ஒரு டிராயிங் மெத்தட், இல்லைன்னா ஒரு வீடியோ, அது மூலயமா கூட நம்ம இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணலாம், இல்லைன்னா பேசி இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணலாம். எப்படிலாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனை தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. விஷுவல் கம்யூனிகேஷனை நம்ம பார்த்து ஒரு சில எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ற விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் கம்யூனிகேஷன் ஸ்பீக்கிங் இருக்கலாம், இல்லைன்னா லிசனிங்க கூட அது ஒரு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு எங்களுக்கு சொன்னாங்க. அண்ட் தென் ஒரு மீடியமை வச்சு கம்யூனிகேட் பண்றது பேர் தான் விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மீடியம் சிங்குலர் சொன்னாங்க, மீடியா அப்படின்றது ப்ளூரல் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மீடியம் மீன்ஸ் நான் இப்போ ஒரு பேப்பர்ல எழுதி கம்யூனிகேட் பண்றேன்னா அது இந்த பேப்பர் தான் ஒரு மீடியம். இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்து ஒரு போஸ்ட் பண்றேன்னா அந்த வீடியோ போஸ்ட் பண்ற இடம் இருக்குல்ல, அந்த வீடியோ தான் ஒரு மீடியம். நீங்க லிசன் பண்றீங்க அப்படின்னா அது கூட ஒரு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க மேம். அடுத்து மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் என்னென்ன மோட்லாம் இருக்கு அப்படின்னு பல எக்ஸாம்பிள்ஸ் சொன்னாங்க. புக்ஸ், பேப்பர் மூலியமா எழுதி புக்ஸ் மூலியமா கம்யூனிகேட் பண்றது, புக்ஸ் மூலியமா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றது. பேசிக்கா கம்யூனிகேஷன்னா ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்றது. அது எந்த வேவா வேணாலும் இருக்கலாம். அதுக்கு நிறைய மோட்ஸ் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்கு. அது ஒன்லி மூவி மூலியமா மட்டும்தான், இல்லைன்னா டைரக்ட் பேசுறது மட்டும்தான் கிடையாது. நிறைய வேஸ் இருக்கு. இப்போ அதுல மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் பார்த்துட்டு இருக்கோம். புக்ஸ், அதாவது இந்த பேப்பர்ல எழுதி நம்ம புக் மூலியமா ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா மெயில். அந்த காலத்துல எல்லாம் ஃபோன் கிடையாது. அப்பெல்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்க? மெயில்ஸ் மூலியமா தான், போஸ்ட் பண்ணி மெயில் மூலியமா தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணாங்க. கொரியர், அது கூட ஒரு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லலாம். நம்ம ஃபோன் பேசுறது, கால், இந்த காலத்துல அது கம்யூனிகேஷன். தென் கெஸ்டர்ஸ் மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ற ஹேண்ட்ஸ், நம்ம வா போ அப்படின்றதுக்கெல்லாம் ஹேண்ட் யூஸ் பண்ணியே இது பண்ணலாம். நம்மளோட ரியாக்ஷன்ஸ், எமோஷன்ஸ் கூட ஒரு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் தான். அண்ட் தென் வீடியோ எடுத்து கம்யூனிகேட் பண்ணலாம். ஒரு டிராயிங் மூலியமா நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தரலாம். அண்ட் தென் ஒரு ஃபோட்டோகிராஃபி, ஒரு ஃபோட்டோவை எடுத்து அதுல இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் தரலாம். அண்ட் தென் 2 டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கு, வெர்பல் அண்ட் நான் வெர்பல். 2 கம்யூனிகேஷனுமே விஷுவல் கம்யூனிகேஷன்ல கன்சிடர் பண்ணலாம். இப்போ வெர்பல் கம்யூனிகேஷன்னா என்னன்னா ஸ்பீக்கிங், ரைட்டிங் அண்ட் டிராயிங், இது 3 வெர்பல்ல வரும். அண்ட் தென் நான் வெர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்னதுன்னா எமோஷன்ஸ் அண்ட் டச், இதெல்லாமே நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல வரும். டச் கூட ஒரு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் சொல்றாங்க. இதுல பாருங்க, verbal communication involves the use of words, sentences and language to convey message, ideas and emotions. அதாவது நம்ம பேசுறத வச்சு அது verbal communication அப்படின்னு சொல்லலாம். and then non verbal communicationனா நம்மளோட பாடி லாங்குவேஜ், இப்போ ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் தரும், நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், கெஸ்டர்ஸ்னா கையை நம்ம வா போ அப்படின்னு சொல்றது, எல்லாமே கெஸ்டர்ஸ் அப்படின்னு. ஹேண்ட் மூமெண்ட்ஸ் அண்ட் லெக் மூமெண்ட்ஸ் எல்லாமே கெஸ்டர்ஸ்னு சொல்லலாம். ஐ கான்டாக்ட், கண்ணாலே பேசுறது சொல்லுவாங்க தெரியுமா, அது எல்லாமே நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இருக்கு. அண்ட் தென் விஷுவல் லாங்குவேஜ் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா அதுக்கு ஒரு பெரிய சைக்காலஜியே இருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு மூவி வித் அனிமலை வச்சு ஒரு மூவி எடுக்கிறோம். அந்த அனிமல் என்னமோ நம்ம கிட்ட பேசுறது இல்ல. அது நம்ம பேசுற தமிழும் சரி, இங்கிலீஷும் சரி, எதுவுமே பேசுறது இல்ல. ஆனா அந்த அனிமலை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுவுமே ஒரு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் தான் அப்படின்னு எங்களுக்கு சொன்னாங்க. அண்ட் தென் 2 டைப் ஆஃப் மூவி இருக்கு, ரியலிஸ்டிக் அண்ட் நான் ரியலிஸ்டிக் மூவி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ரியலிஸ்டிக் மூவினா நம்மளோட லைஃப்ல என்ன நடக்குமோ அது அப்படி ரியலா எடுக்கிறதா ரியலிஸ்டிக் மூவிஸ். நான் ரியலிஸ்டிக் மூவிஸ்னா இப்போ ஒருத்தவங்க கத்தி குத்திட்டாங்க,
குத்தியுமே வந்து அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க, ஓடி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கான்ட்ராஸ்டிங் பார்ட் ஆஃப் த மூவிலாம் வரும். அதெல்லாமே வந்து ஒரு மாரி நான் ரியலிஸ்டிக் பார்ட்ன்னு சொல்லலாம். அந்த மாரி மூவியே வந்து ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருந்ததுன்னா, அது நான் ரியலிஸ்டிக் மூவின்னு சொல்லலாம். ஒரு பார்ட் அந்த மாரி ஒரு நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு பார்ட் வருது மூவில அப்படின்னு சொன்னா, அது வந்து நான் ரியலிஸ்டிக் பார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்போ. இது ஆக்சுவலி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல ரியலிஸ்டிக் அண்ட் நான் ரியலிஸ்டிக்ன்னு நான் எழுதிக்கிட்டேன். அதோட ஒரிஜினல் நேம் எனக்கு தெரியல. மேம் சொல்ல சொல்ல நான் எழுதிக்கிறதா இது என்னோட நோட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் என்ன வந்ததுன்னா, கேவ் பெயிண்டிங் வந்தது. அந்த கேவ் பெயிண்டிங்ல இருந்து தான் வந்து இப்ப ஏஐயே வந்து அந்த கிப்லி ஆர்ட் ஜெனரேட் பண்றது, அது எல்லாமே வந்து அவ்ளோ பெரிய ஷிஃப்ட் நடந்திருக்கு நம்மளுடைய ஃபீல்ட்ல. டிராயிங் ஃபீல்ட்ல சொல்றேன். கேவ் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி வந்து நம்ம பேசல. நம்மளோட முன்னோர்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பேசல. அவங்க வந்து ஃபுல்லாவே வந்து ஸ்டார்ட் பண்ணது ஃபுல்லா கெஸ்டர்ஸ் சவுண்டே அவங்க குடுக்கல. கெஸ்டர்ஸும் கேவ் பெயிண்டிங்கும் மூலியமா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சு தான் அதுக்கப்புறம் தான் வந்து லாங்குவேஜே பொறந்தது. அதுக்கு முன்னாடி அப்பன்னா எவ்ளோ பழைய காலத்துது பெயிண்டிங்ன்றது. அந்த ஆர்ட் ஃபார்ம் வந்து எவ்ளோ பழசு. அந்த ஆர்ட் ஃபார்ம வந்து இப்போ லாஸ்ட்டா வந்த ஏஐ வந்து ஓவர் கம் பண்ணிக்கிட்டே வருது. விஷுவலைசேஷன்னா என்னது அப்படின்னா ஜஸ்ட் இமேஜினேஷன் தட்ஸ் இட். விஷுவலைசேஷன்னா இமேஜின் பண்ணணும். நம்மளோட திறமை கெட்டாத நம்மளுக்கு அறிவு கெட்டாத அளவுக்கு இமேஜின் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ இமேஜின் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம விஷுவலைசேஷன் பண்றோம் அப்படின்ட்டு. அது வந்து வெரி அட்ராக்டிவா இருக்கணும். மோஸ்ட்லி அது வந்து நான் ரியலிஸ்டிக்கா இருந்தா நம்ம வந்து சீக்கிரமா அக்செப்ட் பண்ணிப்போம். ரியலிஸ்டிக்கா இருந்தா அது பயங்கர அட்ராக்டிவா இருந்தது. அண்ட் தென் வந்து நாங்க நெறைய மூவிஸ் பத்திலாம் பேசணும். நெறைய மூவிஸ் பேசணும். அதுல வந்து எதெல்லாம் அழகான மூவிஸ் அப்படின்றது எல்லாமே பேசணும் நாங்க. அண்ட் தென் இதுல வந்து முக்கியமா என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலி ஃபிலிம்க்கும் ரியாலிட்டிக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்ற மாரி எங்க மேம் சொல்லியிருந்தாங்க. நீங்க ஃபிலிம பார்த்து வந்து ரியாலிட்டி இப்படிதான் இருக்கும்னு முடிவு பண்ணாதீங்க எப்பவுமே. ஃபிலிம்ல வந்து ஒரு மாரி அன்ரியலிஸ்டிக் ஃபிலிம்ஸும் இருக்கு. அந்த ஃபிலிம்லாம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா, நீங்க அ நேர்ல வந்து ரொம்ப கவலைப்படுவீங்க. இந்த ரியாலிட்டில வந்து ரொம்ப கவலைப்படுவீங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஓகே. ஆ இன்னைக்கு வந்து நாங்க இதெல்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணோம். வித்தின் 2 ஹார்ஸ் நாங்க நெறைய படத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஆ ரொம்ப ஜாலியா போச்சு இன்னைக்கு. அண்ட் தென் அட் லாஸ்ட் ஃபோட்டோ கூப்ட்டுட்டு ஃபோட்டோ ஐடி கார்டுக்காக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கூப்ட்டுருந்தாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு நாங்க எல்லாருமே லீவ் ஆயிட்டோம். ஆ நான் ஏதாச்சும் சொன்னதுல தப்பா இருக்கு, இல்ல ப்ரொனன்சியேஷன் ஏதாச்சும் தப்பா இருக்குன்னா என்ன மன்னிச்சுக்கோங்க. Then support me for more videos. Thank you. This is signing off from Lekha.